அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி மொச்சக்கொட்டை குழம்பு, மொச்சக்கொட்டை வெந்துருச்சு. ஒரு கீரை பொரியல், பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. கீரை ஆறு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு தாளிச்சிடலாம். காஞ்ச மிளகாய் 2 போட்டு லேசாக வறுத்து வச்சுக்கலாம். கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பொரியலுக்கெல்லாம் கொஞ்சம் கீரை பொரியலுக்கெல்லாம் வெங்காயம் நல்லா சேர்த்து நிறைய போட்டோம்னா நல்லாயிருக்கும். அது வாசனைக்கும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கீரை நான் பருப்பு போட்டு பொரிச்சிருக்கேன். பருப்பு வேக வச்சு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி மலர்ந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கீரை நல்லா வெங்காயத்தை எண்ணெயில் வதக்கி விட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சுங்க. இப்போ அலசி எடுத்து வச்சுருந்த கீரை இதில் போட்டுலாம். கீரை பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. விடாமல் 40 நாளுக்கு பொன்னாங்கண்ணி கீரை, 41 நாள் ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க எங்கள் மாமனார்லாம். அப்படி சாப்பிட்டோம்னா கண் பார்வை தெளிவாக இல்லாமல் மங்களாக இருக்கிறது கூட சரியாயிடும்னு சொல்லுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு, ரொம்ப சத்தானது. பொன்னாங்கண்ணி கீரை எல்லா கீரையும் ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரைக்கும் ஒவ்வொரு கீரைக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரைலாம் ரொம்ப நல்லது. கண்ணுக்கெல்லாம் நிறைய கீரை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டு தேவையான உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு 5 நிமிஷம் வெந்துடும். வைக்கூடாதுங்க. ஏன் வந்தாலும் எடுத்து வச்சுருக்கிறேன். பருப்பில் போட்டு பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி. இறக்கும் போது கொஞ்சம் பருப்பு போட்டு இறக்கிட்டால் ரொம்ப அருமையான கீரை. இது நல்லா சாதத்தோட சாம்பார், ரசம் இதெல்லாம் தொட்டு சாப்பிட்றது அருமையாக இருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சதான் லைக் பண்ணி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் மொச்சக்கொட்டை குழம்பு ஒரு நாளைக்கு போகிற ரெசிபி. மொச்சக்கொட்டை குழம்பு, பொன்னாங்கண்ணி கீரை. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.